107 தொகுதிகளுக்கு மேலே வந்து தாவேக்கா லீடிங்கில் இருக்காங்க. பெரும்பான்மை பெறதுக்கு இன்னும் ஒரு 10-11 தொகுதிகள் தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக முதல் தேர்தலே இவ்வளோ வாக்கு சதவீதம், இவ்வளோ சீட்டு கன்வெர்ட் ஆகிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? திமுக எதிர்க்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அண்ணா அப்பயே சொல்லிட்டாருண்ணா, அதாவது வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்க்குறப்ப பார்த்துருந்தீங்கன்னா டிஎம்கேவே 3வது இடத்துக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு 20 தொகுதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1000 தான் வந்து லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ வேணாலும் இன்னும் மாறணும். இப்போ வரைக்கும் இப்போ ஒரு 12-13 சுற்று தான் எல்லாமே போயிட்டுருக்கு. எப்படி இருக்குண்ணா? எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்க தொண்டர்கள்? ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்த்தது தானே கண்டிப்பாக. முதல் தேர்தலே இந்த அளவுக்கான வெற்றி கிடைக்கும். ஆனால் நாங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலே முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் தான் 2026 அண்ணன் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். விக்கிரவாண்டியிலேயே வந்து அடுத்த முதல்வர் வந்து அண்ணன் தான் அப்படிங்கிறது அது வந்து எழுதப்படாத விதிங்கிற மாதிரி அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிட்டேன்னா, இப்போ அதுக்கான வந்து தமிழக மக்களும் அவர் மேலே வச்சுருக்காங்க, அந்த அன்பை காட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி தருவார். அப்படி நல்லா வரும். அடுத்த எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு. இனிமேல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவரை. இந்த 5 வருஷம்ல அடுத்த 5 வருஷமாக அவர் தான் உட்கார போகிறாரு. நாங்கள்லாம் தைரியமாக இருக்கிறோம். அவர் வந்ததுனால எல்லாமே நல்லது நடக்கும். விசில் சின்னத்துக்காக விசிலாச்சு காது மேலே அச்சு அனுப்புனார். கரெக்டாக எல்லாரும் விசில காது மேலே அச்சு அமிச்சோம். யார் அடிக்க சொன்னாரோ அவர் அச்சோம். அவ்வளோதான். 2 பேருமே தோத்துருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்தவங்க. ஆமாம், பின்ன தனியாக வந்த கூட்டம் பா இதுக்கு. அவருக்கு அப்பா பணம் குத்து வர வச்ச கூட்டம் கிடையாதுப்பா இது. அன்பா வந்த கூட்டம் பா இவருக்கு. நாங்கெல்லாம் வந்து ஏடிஎம்க்கு ஆளுங்க. ஆனாலும் எங்கள் தலை வரணும்னு வந்தோம். எங்கள் தலை வந்திருக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. யாரால ஒன்றும் பண்ண முடியாது.